அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இளம் தொழிலதிபர் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி ஒரு நகை வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு தொழிலதிபரோட ஜாதகத்தை பார்க்கலாம். பொதுவாக குருவும் சனியும் சேர்ந்திருந்தாலும் நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டாலும் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல தோஷங்களாக கூறப்பட்டாலும் நிறைய யோகங்கள் இருக்கும். இதை பற்றி நம்ம ஏற்கனவே குருவும் சனியும் சேர்ந்துருந்தா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். பொதுவாக குரு சனி சேர்ந்தவங்க சின்ன வயசுலேயே வேலைக்கு போவாங்க, மத்திய வயசுக்கு தாண்டின ஒரு உயர்நிலைக்கு போவாங்க. லக்கணம் அளவுக்கு ஏற்ப அவங்க தொழிலில் உயர்நிலைக்கு போகிற அமைப்பெல்லாம் இருக்குது. நீங்களே நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. கிராமங்கள்லேருந்து சென்னைக்கு சுண்டல் வைக்க போன நிறைய இளைஞர்கள் இப்போ சென்னையில் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராகவும் நிறையா பிஸ்னஸில் கை வச்சவங்களும் பார்த்திங்கன்னா இப்போ சென்னையில் இருக்க மிகப்பெரிய தொழிலதிபர்கள் நிறைய பீச்சில் சுண்டல் விற்றவங்க தான் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க. அந்தளவு ஒரு அமைப்பெல்லாம் கொடுக்கறது குரு சனிங்கிறது ஒரு உன்னதமான அமைப்பு. தொழிலில் உங்களுக்கு அடிச்சுக்கு ஆளே இல்லைங்கிற அளவுக்கு ஒரு உயர்நிலைக்கு கொண்டுட்டு போகும். ஆனால் அந்த அளவுக்கு லக்கணம் மற்ற கிரகங்களோட வழிகாட்டுதல்ங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். இப்போ இந்த ஜாதகத்தை பாருங்கள். இவங்க பார்த்திங்கன்னா பழைய நகைகளை உங்களுக்கு மக்கள்கிட்டேருந்து வாங்கி அதை கட்டிகளாக மாற்றி நகை வியாபாரிகள்கிட்ட விற்கிறாங்க. இந்த தொழிலில் சென்னையில் ஒரு 3வது இடத்துல ஒரு உயர்நிலைக்கு போயிட்டுருக்க ஒரு நல்ல ஒரு பெரிய கம்பெனியை அது இவர் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு பார்த்திங்கன்னா மேஷ லக்னம், லக்னாதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய் 5ஆம் இடத்துல உங்களுக்கு ஆட்சி பெற்ற சூரியனோட சேர்ந்து அங்கே வலுவான அமைப்பில் இருக்குது. உங்களுக்கு செவ்வாய் 5ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கிறார் சூரியன். அங்கேயே செவ்வாயும் உங்களுக்கு இருந்து ஒரு உன்னதமான அமைப்பில் இருக்குது. இதில் கூடவே கேது சேர்ந்திருந்தாலும் இது கிரகணமாகலை. அவர் கடைசி பாகைக்கு போயிட்டார். அவர் அந்த ராசியை விட்டு விலக போகிறாரு. இன்னும் ஒரு பாகை மட்டும்தான் அவங்களுக்கு பாக்கி இருக்குது. சூரியன் பார்த்திங்கன்னா சூரியனுக்கும் கேதுவுக்கும் ஒரு 16 பாகை டிகிரி அளவுக்கு இடைவெளி இருக்குது. செவ்வாய்க்கும் கேதுவுக்கும் பார்த்திங்கன்னா 24 டிகிரி அளவுக்கு இடைவெளி இருக்குது. இங்கே ராகுவோடு சேராமல் கேதுவோடு சேர்ந்துருக்கு செவ்வாயும் சூரியனும். இது ஒரு சூட்சமான வலு. இதில் உங்களுக்கு லக்னாதிபதியை உங்களுக்கு 5ஆம் அதிபதியை பாதிக்கப்பட மாட்டார். 5ஆம் அதிபதியோட சூரியனோட செவ்வாய் சேர்ந்து தான் இருக்கிறாரு. அங்கே ஆட்சி பலத்தோடு இருக்கிற சூரியனோட சேர்ந்து ஒரு ஸ்ட்ராங்கான அமைப்பில் தான் பார்த்திங்கன்னா செவ்வாயே இருக்குது இந்த ஜாதகத்துக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல உங்களுக்கு 9ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு குருவும் ஒரு நல்ல அமைப்பில் தான் அந்த ஜாதகத்தில் இருக்குது. நேர் இதில் உங்களுக்கு 11ஆம் அதிபதி சனியும் இருந்து குருவும் சனி நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. மேஷ லக்கணத்துக்கு குருவும் சனியும் உங்களுக்கு 10, 11, 9ஆம் இடங்கள் 2ஆம் இடங்கள் எல்லாம் தொடர்பு கொள்ள சேர்ந்துருந்தாங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய தொழில் அதிபராக வர்றவங்களில் மேஷ லக்கணக்காரங்களுக்கு ஒரு இன்றியமையாத அமைப்பு. அதுலேயும் உங்களுக்கு லக்னாதிபதி ஒரு ஸ்ட்ராங்கான அமைப்பிலிருந்து லக்ன சுபவழி பெற்று இந்தமாரி குரு சனி சேர்க்கை 9, 10, 11 அமைப்புலாம் இருக்கும்போது நிறைய தொழில் அதிபர்களை பார்த்திங்கன்னா வெளில வர்றதை நம்ம நிறைய பார்க்க முடியுது. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகத்துக்கும் ஒரு தொழில் அமைப்புங்கிறது தர்மகரமாதி யோகம், இது மகா தன யோகம்னு சொல்லிட்டு நிறைய யோகங்களை இது வாரி வழங்குற அமைப்பில் தான் அந்த ஜாதகத்துக்கு இருக்குது. இதில் உங்களுக்கு 9ஆம் அதிபதி குருவை 11ஆம் அதிபதி சனி பார்த்து தர்மகரமதி யோக அமைப்பில் வந்துடுது. அது இல்லாமல் உங்களுக்கு மகா தனயோகப்பும் உங்களுக்கு 11, 9 கனெக்ட் ஆகும்போது இதில் மகா தனயோக அமைப்பு வந்துடுது. 10, 9 கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு தர்மகரமதி யோக அமைப்பு வந்துடுது. இந்த ஜாதகத்தில் ஒரு உயர்நிலைக்கு போகிற அமைப்புங்கிறது இருக்குது. எந்த யோக திசைகள் இருந்தாலும் அதுக்கான பருவ வயசில் அந்த திசைகள் வரணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா ஜாதகத்துமே இது பொருந்தும். இந்த ஜாதகத்தில் உங்களுக்கு 2003 உங்களுக்கு ராகு மக திசை ஆரம்பிக்குது. அவருக்கு படிப்பு கல்லூரி அமைப்புகளில் ஒரு பயணிக்கிற அமைப்புங்கிற கொடுத்து 2003 ஆரம்பிச்சது. இந்த ராகு கும்பத்தில் 11ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. ராகு 3, 6, 11 இருக்கிறது நல்ல அமைப்புன்னு சொன்னாலும் இதில் கும்பத்தில் சனியோட வீட்டில் இருக்கிறாரு. சனியோட 3ஆம் பார்வை வாங்குறாரு. செவ்வாயோட 7ஆம் பார்வை வாங்கி சனி செவ்வாயில் பாதிக்கப்பட்டு சனியோட வீட்டில் இருந்து இந்த ராகு பாதிக்கப்பட்டாலும் 11ஆம் இடத்துல இருக்கிறதும் அதோட குரு பார்க்குறதும் இந்த ராகு திசை ஒரு கலப்பு பலனை ஒரு மத்தியம பலனை தான் செய்யும் இந்த ஜாதகத்துக்கு. 2023 அந்த பருவ வயசில் இந்த ராகு திசை பார்த்திங்கன்னா ஜாதகர் எந்த தொழிலில் போகணும்னு ஆசைப்படுறாரோ அந்த ராகு திசையை புத்தியே வரும்போது அதோட தொழிலில் கொண்டு போய் அவரை சேர்த்துரும். அதில் தான் அவர் சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பார். வேறு ஒரு டிபார்ட்மெண்ட் மாறி போய் சிரமப்பட மாட்டார். இது நம்ம நிறைய ஜாதகத்தில் பார்த்துருக்கோம். யோக ஜாதகமாக இருக்கும். ராகு பாவத்துவமாக சுகத்துவமாக இருப்பார். சுகத்துவமாக இருந்தால் அந்த தொழிலில் போய் உடனே போன விதத்துக்கு வேகமாக வந்துடுவார். பாவத்துவமாக இருந்ததுன்னா அந்த தொழிலில் போய் என்ன தொழில் அந்த தொழிலில் போய் ராகு சேர்த்துரும். ராகு தான் ஆரம்பம் பண்ணி வைக்கிறது. அவர் தான் பிள்ளையார் செடியே போடுவார். ராகு தான் வைரல் கிரகம், ராகு தான் பிரம்மாண்ட கிரகம். எல்லா தொழிலதிபருக்கும் ராகு ஒரு உயர்நிலை அமைப்பில் தான் இருக்கும். அந்த தசாபத்தி வரும்போது அதில் போய் ஒரு பிள்ளையார் செடியே போடுவார். இந்த ஜாதகத்துலேயும் உங்களுக்கு இளம் வயசுலேயே வரும், சின்ன வயசுலேயே வரும்போதே அவங்களுக்கு படிப்பு அது சார்ந்த விஷயத்துலேயே அவர் படிக்கிறாரு. அந்த துறைக்கே அவர் போய் ஆட்டோமேட்டிக்காக அந்த துறையில் ஒரு ஈடுபாடுங்கிறது ஆரம்பிக்குது.
இந்த ராகு திசையில் புதன் புத்தி வரும்போது 2012 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஜாதகம் பார்க்குறதுக்கு வர்றாரு. அப்போ வந்து நான் வந்து மணப்புரம் கோல்டு லோன் அப்படிங்கிற ஒரு தங்க நிறுவனத்தை அடகு நிறுவனத்தில் நான் வந்து வேலை பார்க்குறேன். இதில் நான் உங்களுக்கு வந்து சிஸ்டம் ஒர்க்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதில் நான் உயர்நிலைக்கு போக முடியுமா, மேனேஜர், ஏரியா மேனேஜர், பிரான்ச் மேனேஜர் அந்தமாரி ஒரு உயர்நிலைக்கு போக முடியுமா அப்படின்னு சொல்லி ஜாதகம் பார்க்கறது என்கிட்ட வந்தார் இந்த ஜாதகர். நான் அப்போயே பார்த்துட்டு சொன்னேன், இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழிலில் இன்னமும் உயர்நிலைக்கு போய் ஒரு பெரிய தொழிலதிபராக வருங்காலத்தில் வருவீங்க. 2021 குருமக தசை ஆரம்பிக்கும் போது இது வந்து சாத்தியமாகும். அதுவரை இதில் நீங்கள் தொடர்ந்து பயணிப்பீங்க. அதில் தொழிலில் நீங்கள் கற்றுக்குவீங்க. இதில் நிறையா உங்களுக்கு புரிதல் ஏற்படும். ராகு தான் இதில் வந்து புள்ளியாசரி போடுவார். இதில் உள்ள எல்லா படிப்பினையும் இதிலே உங்களுக்கு வந்து அனுபவம் கிடைச்சிடும். 2021 உங்களுக்கு இந்த குருமக தசை ஆரம்பிக்கும் போது இந்த தொழிலில் நீங்கள் உயர்நிலைக்கு போய் பெருங்கோடிகளை சம்பாதிப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு 2012 விட்டு நான் பலன் சொல்லியிருந்தேன். அது வந்து ஒரு சக்ஸஸாக நம்ம போனதுனால மறுபடியும் என்னட்ட ஒரு ஜாதகம் பார்க்க வந்திருந்தார். இப்போ குருமக தசையில் சுய புத்தி முடிஞ்சு சனி புத்தி ஆரம்பிச்சிருக்கு. குருமக தசையில் குரு புத்தி முடிஞ்சு 2024 உங்களுக்கு வந்து சனி புத்தி ஆரம்பிச்சிருக்கு. அது 2026 வரையும் இருக்கும். இந்த கடந்த 4 வருஷத்தில் இந்த ஜாதகர் தனியாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அதில் உயர்நிலைக்கு போய் சென்னையில் இப்போ வந்து ஒரு நம்பர் 3 அளவில் வந்து உங்களுக்கு தவிர்க்க முடியாத ஒரு நகை வியாபார அமைப்பு பண்ணிகிட்ருக்காரு. நிறைய இடங்களில் உங்களுக்கு கால்ஸ் இருக்குது, நிறைய ஆஃபீஸ் இருக்குது. நிறைய பேர்ட்ட இவங்க நேரடியாக போய் மக்கள்கிட்ட கலெக்ட் பண்ணி ஒரு பெரும் தொகையை வந்து உங்களுக்கு கொடுத்து ஒரு 50 பேருக்கு சேலரி போடுற அளவுக்கு ஒரு ஒருத்தான அமைப்பில் இப்போ போயிருக்கிறாரு. பெரும்பொருள் சம்பாதிக்கிற அமைப்பில் தான் இப்போ ஜாதகம் இருக்குது. சனி புத்தியில் இவருக்கு ஜாதகருக்கு ஒரு வாய்ப்பு வருது. ஒரு முதலீடு பண்ண போகிறாரு. சென்னையில் ஒரு பெரிய அடுக்குமாடி குடியிருப்புக்கு இவர் பல கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அமைப்புக்காக என்கிட்ட மறுபடியும் ஒரு ஜாதகம் பார்க்க வந்தார். வந்து இப்போ நான் ஒரு பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட போகிறோம். அதில் நானும் வந்து ஒரு பார்ட்னர் அமைப்பாக போக போகிறேன். இது எனக்கு எந்த அளவு கை கொடுக்கும், இது சாத்தியமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டு வந்தார். இந்த ஜாதகத்தில் மேஷ லக்னமாக இருக்கிறதுனால செவ்வாயும் இங்கே அதிக சுகத்தான அமைப்பில் நல்ல ஒரு பலமாக தான் இருக்கிறாரு. இந்த ரியல் எஸ்டேட்டு, கட்டிடம் இது போன்ற விஷயங்கள் ரொம்ப சாதகமாக தான் இருக்கும். இந்த ஜாதகம் இதில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுவார். இந்த சனி புத்தி உங்களுக்கு ரொம்ப சாதகமாக தான் போகும் அப்படின்னு சொல்லி நான் பலன் சொல்லியிருந்தேன். ஆனால் இதுக்கப்புறம் வர புதன் புத்தியும் அதுக்கப்புறம் வர உங்களுக்கு கண்டக சனி, அஷ்டம சனி வேறு வருது. அது 2026 உங்களுக்கு வந்து கண்டகசனி நடக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 2026 அப்புறம் புதன் புத்தி வரும்போது 6ஆம் இடத்துல இருக்க புதன் புத்தி 6லேயே ஆட்சியாகி புத்தி நடத்த போகிறாரு. அந்த நேரத்தில் அஷ்டம சனியும் வர்றதுனால அதில் உள்ள இடையூறுகள் என்ன, அப்போ எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறத பற்றி நான் அவர்கிட்ட விலாவரியாக சொல்லியிருந்தேன். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை நீங்கள் வந்து கமெண்டாக பண்ணுங்கள். அடுத்தது இவருக்கு அஷ்டம சனியில் இவருக்கு அந்த புதன் புத்தியில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி உங்களோட கருத்துக்களை நீங்கள் வந்து பதிவிடுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பொதுவான சந்தேகங்கள் என்ன இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. அதை பற்றி நம்ம விரிவாக பேசலாம். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.